Hello everyone, welcome back to Iclas IAS Academy. நம்ம இந்த வீடியோவில் விஜயநகர பாமணி பேரரசுடைய லாஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்போ ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பாமணி பேரரசை பற்றி பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் டே. ஸோ விஜயநகர பேரரசில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சங்கம வம்சம் படிச்சாச்சு, சாளு வம்சம் படிச்சாச்சு, துளு வம்சத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிருஷ்ணதேவராயர் பற்றி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி வம்சமான ஆரவீடு வம்சம், அதுக்கு முன்னாடி விஜயநகர் அண்ட் பாமணி கான்ஃப்ளிக் பற்றி மெயினாக படிச்சு ஆகணும் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம முன்னாடியே படிச்சோம். நம்மளுடைய விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சிக்கான முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த 5 இண்டிபெண்டன்டான சுல்தானியங்களும் என்ன பண்ணாங்க, விஜயநகர பேரரசின் மீது படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு தான் படிச்சோமே இல்லைங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே நாட் ஓன்லி திஸ் இந்த 1565 ஒரு இயரே கூட படிச்சிருப்போம். அப்போ இந்த இயர்ல தான் ப்ராப்ளமான கிடையாது, முன்னாடி இருந்தே அதான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த பிகினிங் போத் தி பாமினி அண்ட் விஜயநகர் கிங்டம்ஸ் வேர் இன் கான்ஸ்டன்ட் கான்ஃப்ளிக்ட். ஸோ தொடக்கத்திலிருந்தே பாமனி மற்றும் விஜயநகர் அரசுகள் தொடர்ந்து மோதி கொண்டன இல்லைங்களா. ஸோ இப்போ முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா சண்டை அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டே தான் இருந்திருக்கும். அதுக்கான காரணம் தி கண்டெஸ்ட். எதுக்காக அந்த கண்டெஸ்ட், எதுக்காக அந்த மோதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் டெரிட்டரி இல்லைங்களா, இடங்களை கைப்பற்றுதல். இது யூஸ்வலாக நடக்கிறதா இல்லைங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட், அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரெண்டு பேத்துக்கும் காமனான ஒரு பகுதி இருந்துச்சு இல்லைங்களா. அந்த ராய்ச்சூர் தோவாப் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் பின்னாடி. அப்போ அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிற்றரசர்களிடம் இருந்து யார் வந்து வரி வசூலிக்கிறது அப்படிங்கிற அந்த கப்பம் வசூலித்தல், ட்ரிபியூட் வந்துட்டு யார் கலெக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஹார்ஸ் ட்ரேடு, குதிரை வாணிகத்தின் மேலான கட்டுப்பாடு. அப்போ நம்ம படிக்கிறோம் அந்த ராஜபுத்திர அரசர்களுடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள்ல படிச்சோம் இல்லைங்களா. எதனால ராஜ்புட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யுனைட்டியா இருந்தோம், அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தோம், என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரேபிய மற்றும் துருக்கிய படையெடுப்புகள் போன்ற அந்நிய படையெடுப்புகளை எதிர்கொள்ள முடியவில்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு படிக்க வச்சு அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன இல்லை, குதிரைப்படைகள் அவ்வளோக்கா இல்ல. பட் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியால பார்த்தீங்கன்னா அதிக அளவுல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, குதிரைப்படைகளை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரேபியாவில இருந்தும் போர்ச்சுகீஸ்ல இருந்தும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, துறைமுகங்கள் வாயிலாக இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லைங்களா. அப்போ அந்த குதிரை வாணிபத்துல யார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ், யார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் காட்டுறது, யார் வந்துட்டு அதிகமா வந்துட்டு ட்ரேடிங் பண்றது அப்படிங்கிற மாதிரியான மோதல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஏற்பட்டிருக்கும். அதாங்க பார்த்தோம். ஈச் ஆஃப் தெம் வாண்டட் டு அனெக்ஸ் அண்ட் டாமினேட் த ஃபர்டைல் ஏரியா பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் துங்கபத்ரா இல்லைங்களா. ஸோ அப்போ எனக்கு இங்க பாமனி இருக்காங்க, இங்க விஜயநகரம் இருக்காங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே காமனான அந்த அந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா. அந்த பகுதிக்கு தான் ஆக்சுவலி வந்து இங்க கிருஷ்ணா ஓடிட்டு இருக்கு, இங்க துங்கபத்ரா ஓடிட்டு இருக்கும். அப்போ கிருஷ்ணா துங்கபத்ரா ஏதேனும் இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு எனக்கு என்ன பேரு, தோஆப் என்று பெயர் இல்லைங்களா. ஸோ அந்த தோவாப் அப்படிம்பாங்க. ஸோ அந்த தோவாப்புக்கு இங்க என்ன பெயர் வைக்கிறாங்கன்னா ராய்ச்சூர் தோவாப் என்று பெயர் இல்லைங்களா. இந்த தோவா பகுதி யாருக்கு சொந்தம், அந்த பகுதி வந்துட்டு யார் இணைச்சிக்கிறது, அந்த பகுதியில் வந்துட்டு யார் வந்துட்டு டாமினன்சி காட்டுறது அப்படிங்கிற மாதிரியான மோதல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கும். சம் ஹிஸ்டாரியன்ஸ் ஆர்கியூ தட் ரிலீஜியஸ் ரைவல்ரி பிட்வீன் ஹிந்து அண்ட் விஜயநகர் அண்ட் முஸ்லிம் சுல்தானேட் வாஸ் த பேசிக் காஸ் ஆஃப் திஸ் கண்டினியூஸ் ஃபைட். ஸோ அப்போ சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்து மற்றும் விஜயநகரத்துக்கும் இஸ்லாமிய பாமினி அரசுக்கும், அதாவது பாத்தீங்கன்னா விஜயநகரம் என்பது ஒரு ஹிந்து கிங்டம், பாமினி பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய கிங்டம். அப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏற்பட்ட மோதல் இன்னும் கொஞ்சம் வலிமையானதுக்கான காரணம் இவங்க ஹிந்து இவங்க முஸ்லீம், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதம் ரீதியிலான ஒரு பகமையாகவும் பாத்தீங்கன்னா மறைமுகமா அந்த பகமை என்பது இருந்துச்சு அப்படின்னும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. தி கண்ட்ரோல் ஆஃப் ஹார்ஸ் ட்ரேட் தட் பாஸ்ட் த்ரூ கோவா அண்ட் அதர் போர்ட்ஸ் வாஸ் அனதர் ரீசன்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட்ல இருந்த இந்த துறைமுகங்கள் வழியாக நடைபெற்ற அந்த, ஏன்னா அந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அங்க உள்ள துறைமுகம் அதாவது கோவா போன்ற துறைமுகங்கள் வழியாக நடைபெற்ற அந்த குதிரை வாணிபமும் ஒரு முக்கியமான காரணம். இதான் நம்ம முன்னாடியே பேசணும் இல்லைங்களா. ஸோ அப்போ இன்ஸ்பைட் ஆஃப் கண்டினியூஸ் ஃபைட்டிங் த கிருஷ்ணா வாஸ் மோர் ஆர் லெஸ் த டிவைடிங் லைன் பிட்வீன் டூ பவர்ஸ் இல்லைங்களா. ஸோ அந்த அஹ், ரெண்டு பேரரசுகளுமே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 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 பார்டரா, ஒரு எல்லையாக இருந்திருக்கும் ரெண்டு பேருக்குமே இல்லைங்களா. ஸோ அப்போ தொடர்ந்து போரிட்டு கொண்டிருந்தாலும் கிருஷ்ணா நதியை ஏறக்குறைய இவ்விருவரையும் பிரிக்கும் எல்லை கூடாக அமைந்திருந்தது. த கான்ஃபிளிக்ஸ் வேர் கல்மினேட்டட் இன் த பேட்டில் ஆஃப் தலிகோட்டா. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா தலிகோட்டா, தமிழ்ல பார்த்தீங்கன்னா தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லிட்டு 1565ல இந்த மாதிரியான மல்டிபிள் ரீசன்ஸ், குதிரை பந்தயத்துல யார் இன்ஃப்ளூயன்ஸ் காட்டுறது, யாருக்கு வந்து அந்த அந்த ராஜுத்தோவா பகுதி சொந்தம், யார் வந்து அந்த பகுதி வந்து கைப்பற்றுறது, யார் அங்க டாமினன்சி காட்டுறது இல்லைங்களா, யார் வந்து அங்க வந்துட்டு வரி வசூல் பண்றது போன்ற இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல கண்டினியூஸா அப்படியே இருந்து கல்மினேட் ஆகி 1565ல ஒரு பெரிய ஒரு போராக வெடிக்கிறது.
எந்த இடத்துல? தலைக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல. ஸோ அகைன் அந்த மேப் பார்த்துக்கிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிருஷ்ணா. ஸோ துங்கபத்ரா நதி பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இருக்கும். இந்த கிருஷ்ணா நதி தான் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும்? எல்லை கோடாக இருந்திருக்கும். ஸோ அப்போ அந்த தலைக்கோட்டை போர் இல்லைங்களா 1565ல. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் படிக்க போறேன். இப்போதைக்கு என்ன சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாமனில இப்போ இங்க பாமனி என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு 5 இண்டிபெண்டன்டான கிங்டமா எனக்கு பிரிஞ்சு போச்சு இல்லைங்களா? ஸோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிடார், ஒண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோல்கொண்டா, ஒண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஜாப்பூர், அகமது நகர் இல்லைங்களா? ஸோ பெரார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி 5 இண்டிபெண்டன்டான சுல்தானியங்கள எனக்கு எது பிரிஞ்சு போச்சு? எனக்கு பாமினி எனக்கு பிரிஞ்சு போச்சு. இது எப்போ? 1565 இந்த ரேஞ்ச்ல இதுக்கு முன்னாடியே பிரிஞ்சிருப்பாங்க. பட் நம்ம 1527 எல்லாம் என்ன ஆயிருவாங்க? பிரிஞ்சிருவாங்க. 1565ல இந்த மாதிரி தான் பாமனி இருக்காங்க. அதே 1565ல விஜயநகரம் எப்படி இருக்காங்கன்னா, இங்க எனக்கு துளு வம்சம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? துளு வம்சத்துல யாரு அரசரா இருக்கா எனக்கு? கிருஷ்ணதேவராயருடைய மகனான சதாசிவராயர் எனக்கு அரசராக இருக்காருன்னு சொல்லி படிக்கிறோம். அவருக்கு வந்து ஹெல்ப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தாரிட்டியோட யார் இருக்கா? கிருஷ்ணதேவராயருடைய மருமகனான ராமராயர் இருக்காருன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இங்க 5 இண்டிபெண்டன்டான சுல்தானியங்கள். இங்க சதாசிவராயர், அவருக்கு பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா ராமராயர் இருக்காரு இல்லைங்களா? அப்போ அந்த ராமராயர் பத்தி பேசுறாங்க. Ramaraya, a great warrior and the strategist, was able to play off the Bahmani Muslim powers against one another. சிறந்த வீரரும் இராணுவ வல்லுநருமான ராமராஜர் பாமனி சுல்தான்களை ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளும் திறமை பெற்றிருந்தார். அதாவது இந்த ராமராயர் என்ன பண்றாருன்னா, இந்த அஞ்சுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு முஸ்லிம் சுல்தானியம் இல்லைங்களா? இந்த 5 பேரையுமே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்குள்ள ஒருத்தவங்க என்ன பண்ணிக்கணும்? சண்டை போட வைக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு பிரித்தாளும் கொள்கையை கொண்டு வரணும். பிரித்தாளும் ஒரு சூழ்ச்சியை வந்துட்டு பண்றாரு ராமராயர். He entered into a commercial treaty with Portuguese, whereby the supply of horses to the Bijapur ruler stopped. ஸோ அப்ப என்ன பண்றாருன்னா ராமராயர் போயிட்டு போர்ச்சுகீஸ் கூட என்ன பண்ணிக்கிறாருன்னா ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணிக்கிறார். அதன்படி ஒரு வணிக ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணிக்கிறாரு. அதன்படி இனிமேல் போர்ச்சுகீசியர்கள் யாருக்கு குதிரையை சப்ளை பண்ணக்கூடாது? பிஜாப்பூர் சுல்தானுக்கு குதிரையை வந்துட்டு கொடுக்கக்கூடாது. பிகாஸ் இந்த 5 இண்டிபெண்டன்டான சுல்தானியங்களே கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸா யார் இருப்பா? கொஞ்சம் டாமினண்டா யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா பிஜாப்பூர் சுல்தான்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ சொல்றாங்க, போர்ச்சுகீஸ் கிட்ட சொல்றாங்க ராமராயர், இனிமேல் நீங்க பிஜாப்பூர் சுல்தானுக்கு என்ன வழங்கக்கூடாது? குதிரைகளை இறக்குமதி பண்ணாதீங்க. அந்த குதிரையும் எனக்கே பண்ணுங்க. நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு டபுள் த சார்ஜ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுக்கிறாரு. ஸோ அப்ப என்ன பண்றாருன்னா, he fought with the Bijapur ruler and after some time he allied with the Bijapur ruler against Golconda and Ahmednagar. பிஜாப்பூர் சுல்தானுக்கு குதிரைகளை வழங்காதீங்கன்னு சொல்லிட்டு பிஜாப்பூர் சுல்தான் கிட்ட போய் என்ன பண்றாருன்னா நட்புறவாகி அவங்க கிட்ட போய் என்ன பண்றாருன்னா கோல்கொண்டா சுல்தானை பத்தியும் அகமது நகர் சுல்தானை பத்திலாம் என்ன பண்றாரு? தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாரு. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? உங்களுக்கு எதிரா வந்துட்டு சதி போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து பேசி அவங்கள வந்துட்டு பிரிப்பதற்கான ஒரு முயற்சியை பார்த்தீங்கன்னா யார் எடுத்திருப்பாருன்னா ராமராயர் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாரு. ஸோ இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ப்ரொவாக்டு என்மைட்டி அகைன்ஸ்ட் விஜயநகர். ஸோ அப்போ இந்த மாதிரி பிரித்தாளும் சூழ்ச்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருது? அந்த 5 இண்டிபெண்டன்டான சுல்தானியங்களுக்கும் தெரிஞ்சிருது. உடனே அந்த 5 பேருக்கும் யாருக்கு எதிராக மாற ஆரம்பிக்கிறாங்க? ரொம்ப முழுமையாக விஜயநகரத்தை ஆண்டு கொண்டிருந்த சதாசிவராயர் தான் அரசர் இல்லைங்களா? அவருடைய ஃபுல் சப்போர்ட் தான் பாத்தீங்கன்னா ராமராயருக்கு எதிராக அவங்க 5 பேரும் ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதான் பாத்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டை போர் அப்படிங்கிறது. அப்போ ஃபர்கெட்டிங் த மியூச்சுவல் குவாரல்ஸ் த டெக்கான் ஸ்டேட்ஸ். இங்க டெக்கான் ஸ்டேட்ஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது. அந்த 5 இண்டிபெண்ட் சுல்தானேட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டெக்கான் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது. அது அந்த அகமது நகர், பிஜாப்பூர், கோல்கொண்டா, பிடார், பெரார் இல்லைங்களா? அந்த 5 பேருமே என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள முன்னாடி இருந்த அந்த பரஸ்பர பகையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதையெல்லாம் மறந்துட்டு இப்போ 5 பேருமே என்ன பண்றாங்கன்னா ஜாயிண்ட் ஹேண்ட்ஸ் டு வேஜ் த லாஸ்ட் கிரேட் பேட்டில் எகெயின்ஸ்ட் தேர் காமன் எனிமி. 5 பேருமே ஒன்றாக சேர்ந்து அவங்களுடைய காமன் எனிமியா இப்ப யார் எடுத்துக்கிட்டாங்க? விஜயநகர பேரரசு. அதை ஆண்டு கொண்டிருந்த சதாசிவராயரையும் ராமராயரையும் தோற்கடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க 5 பேரும் ஒன்றாக சேர்ந்து போருக்கு தயாராகிறாங்க. அப்ப 1565ல பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் தலைக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல அந்த இடம் தலைக்கோட்டைங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ் இல்லைங்களா? அந்த இடம் எங்க இருக்கும்னா 2 வில்லேஜுக்கு நடுவுல இருக்கும். அந்த வில்லேஜ் என்னன்னா ராட்சசி மற்றும் தங்கடி அப்படிங்கிற 2 கிராமங்களுக்கு இடையில உள்ள ஒரு இடம் தான் தலைக்கோட்டை. அதனால அந்த போருக்கு என்ன பேருனா தலைக்கோட்டை போர் அல்லது ராட்சச தங்கடி போர் அப்படின்னு பெயர் உண்டு. ஸோ 1565ல பாத்தீங்கன்னா பயங்கரமா கல்மினேட் ஆகி பர்ஸ்ட் அவுட் ஆகுது போர். பயங்கரமான போர் நடக்குது. அப்ப இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு மோசமான போரை யார் எதிர்கொள்ளவில்லை?
விஜயநகர பேரரசு எதிர்கொள்ளவில்லை. இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்குமே அவங்க திறமையா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பாமனியுடைய போரை வந்துட்டு எதிர்கொண்டாங்க. ஆனா இந்த முறை ரொம்ப மோசமா பாத்தீங்கன்னா யார் தோல்வி அடைஞ்சிருவாங்கன்னா விஜயநகர பேரரசு தோல்வியாயிரும். அப்ப ராமராயா வாஸ் இம்ப்ரிசன்ட். அந்த சூழ்ச்சி செய்த ராமராயர் பாத்தீங்கன்னா வந்துட்டு கைது செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார். சதாசிவராயர் இருக்கார் இல்லையா அந்த அரசர், அவரு பாத்தீங்கன்னா தப்பிச்சு பெனுகொண்டா அப்படிங்கிற இடத்துக்கு பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிடுவாரு. விக்டோரியஸ் பாமினி ஆர்மிஸ் என்டர்டு தி விஜயநகர் சிட்டி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். அதாங்க குறிப்பிடுறாங்க. முதல் முறையாக வெற்றி பெற்ற பாமனி பேரரசு படைகளோடு, ஆர்மி படைகளோடு எங்க நுழையிறாங்க, விஜயநகர சிட்டிக்குள்ள நுழையிறாங்க. அண்ட் ransacked it. அண்ட் பல மாதங்களுக்கு மேலாக அந்நகரை என்ன பண்ணாங்களாமா, சூறையாடினதா சொல்றாங்க. அப்போ this battle is generally considered a signal for the end of விஜயநகர். அப்போ விஜயநகர பேரரசு முடிவுக்கான ஒரு சமிகையாக, ஒரு ஒரு அறிகுறியாகத்தான் இந்த தலைக்கோட்டை போர் அப்படிங்கிறது இருந்திருக்கும். நாயக்ஸ் அண்டர் விஜயநகர் கிங்டம் அனௌன்ஸ் இண்டிபெண்டன்ஸ். இப்போ விஜயநகர பேரரசை ஆண்டு கொண்டிருந்தவர் தான் துளு வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர். அவரு தான் பாத்தீங்கன்னா நாயக் முறையை கொண்டு வந்தார். இப்போ அந்த அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறமும் என்ன முறை தொடர்ந்திருக்கும், நாயக்கர் முறை தொடர்ந்திருக்கும். இப்போ இந்த விஜயநகர பேரரசை ஆண்டு கொண்டிருந்த துளு வம்சமே என்ன ஆயிடுச்சு, வீழ்ச்சியான பட்சத்தில் அப்ப கண்டிப்பா நாயக்கர்கள் என்ன ஆயிருவாங்க, இண்டிபெண்டன்ட் ஆயிருவாங்க. கரெக்டா? அப்படி இண்டிபெண்டன்ட் ஆன நாயக்கர்கள் தான் லேட்டரா என்ன பண்ணுவாங்கன்னா பாளையக்காரர் முறையை பாத்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஸோ தஸ் 1614 விஜயநகர் ரூல் டிக்ளைன். 1614 எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. ஸோ ஓகே. ஸோ அப்போ திருமலா தி பிரதர் ஆஃப் ராமராயா, அந்த அந்த சதாசிவராயருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார் இல்லையா ராமராயர், அவர் தானே கொண்டுட்டாங்க. அவருடைய பிரதர் தான் பார்த்தீங்கன்னா திருமலா அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்றாருன்னா 1570 1570 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரவீடு அப்படிங்கிற ஒரு வம்சத்தை ஏற்படுத்துறாரு, விச் வாஸ் த ஃபோர்த் டைனாஸ்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஒரு குறுகி போன ஒரு வம்சம் தான். என்ன வம்சம், ஆரவீர வம்சம். ஃபவுண்டர்னு பார்த்தீங்கன்னா திருமலா. ஆஃப்டர் ஹிஸ் சன்ஸ் அண்ட் கிராண்ட்சன்ஸ் ரூல்டு த ட்ரன்கேட்டட் கிங்டம். அதான் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ட்ரன்கேட்டட் கிங்டம் ரொம்ப சுருங்கி போன ஒரு அரசை பார்த்தீங்கன்னா திருமலாக்கு அடுத்து அவருடைய மகன் அந்த மாதிரி கிட்டத்தட்ட அப்படி இப்படி என்ன பண்றாங்கன்னா அடிச்சு பிடிச்சு 1630 வரைக்கும் என்ன பண்ணாங்களாமா, அந்த 4வது வம்சமான ஆரவீடு வம்சம் வந்துட்டு ஆண்டாங்க. பட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன இல்ல, தேர் சம் மோர் கிங்ஸ் இருந்தாங்க. பட் அவங்க எல்லாருமே ரொம்ப வீக்கான ஒரு பர்சன்ஸ், ரொம்ப ஒரு திறமையற்றவர்கள். அப்போ ஒரு பர்மனண்டான கேபிட்டல் கூட அவங்களுக்கு என்ன கிடையாது, ஒரு நிரந்தரமான தலைநகரம் கூட அவங்களுக்கு கிடையாது. அப்படிதான் பாத்தீங்கன்னா அவங்க ரூல் பண்ணாங்க. அப்ப அட் லாஸ்டா பாத்தீங்கன்னா எனக்கு விஜயநகர பேரரசு முழுமையாக எனக்கு முடிவுக்கு வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க போறோம். ஸோ அப்போ விஜயநகர பேரரசுடைய நிர்வாகம் எவ்வாறாக இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அரசரே அனைத்து அதிகாரங்களையும் பெற்றவர். கிங் வாஸ் த அல்டிமேட் அத்தாரிட்டி அண்ட் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்மி இல்லைங்களா. அப்ப ராணுவத்துடைய தலைமை தளபதியும் அவர்தான், அதிகபட்ச அதிகாரம் கொண்டவரும் அவர்தான். அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா எனக்கு யார் இருப்பா, அசிஸ்டட் பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பார்த்தோம் இல்லைங்களா, கிருஷ்ணதேவராயர் கூட அஷ்டதி கஜங்கள் அப்படிங்கிற ஒரு 8 அமைச்சர்களை கொண்ட குழுவை ஏற்படுத்தினார்னு படிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ அரசருக்கு உதவியாக அமைச்சர்களின் குழு அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதுல அந்த சீஃப் மினிஸ்டர், அந்த அந்த முதன்மை அமைச்சர் இருப்பார் இல்லையா, அவருக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மகா பிரதானி. ஸோ இது எதிர்பார்க்கலாம். மகா பிரதான் என்பவர்கள் யார் அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு சீஃப் மினிஸ்டர்ஸ். யாருடைய பீரியட்ல இருந்தவங்க, கிருஷ்ணதேவராயருடைய பீரியட்ல, அதாவது விஜயநகர பேரரசுடைய பீரியட்ல இருந்தவங்க. அது போக நிறைய உயர்மட்ட அதிகாரிகளும் இருந்திருப்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரி லோயர் ரேங்கிங் அதிகாரிகளும் இருந்திருப்பாங்க இல்லைங்களா. சோ பாருங்களேன், தளவாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி தான் யாரு, தளவாய் அப்படிம்பாங்க. வாசல்னு யார சொல்லுவாங்கன்னா அரண்மனையை பாதுகாக்கிறாரு இல்லையா, தி காட் ஆஃப் பேலஸ், அவருக்கு தான் பாத்தீங்கன்னா வாசல். ராயசம் அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா வந்துட்டு அக்கௌண்டன்ட். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது, நமக்கு படிக்க ஒரு மாதிரி வேகா இருக்கும். பட் வி ஷுட் டெஃபினெட்லி இப்ப எல்லாம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்களே, கிங்ஸை பத்தி எல்லாம் பெருசா கேட்கறது இல்ல சரிங்களா. சோ ராயசம்னு யார சொல்றாங்க வந்துட்டு அக்கௌண்டன்ட், அதாவது கணக்காளர் இருப்பார் இல்லையா, கணக்கு பார்ப்பார் இல்லையா, அவர் தான் பாத்தீங்கன்னா ராயசம். அடைப்பம்னு யார சொல்லுவாங்கன்னா அட்டெண்டன்ட், தனி உதவியாளர் இல்லைங்களா. சோ அந்த குட்டி குட்டி வேலைகள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க தான் பாத்தீங்கன்னா அடைப்பம். அதே மாதிரி வந்து காரியகர்த்தா அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா வந்துட்டு பேர்லயே இருக்கு, எக்ஸிகியூட்டிவ் ஏஜென்ட்ஸ், செயல்களை செயல்படுத்தக்கூடியவங்க இல்லைங்களா. கீழ்நிலை செயல் முகவர், அவங்க தான் பாத்தீங்கன்னா காரியகர்த்தா போன்ற கீழ்நிலை அதிகாரிகளும் இருந்திருப்பாங்க.
ஓகே. ஸோ டிவிஷன் ஆஃப் எம்பையர். பேரரச பார்த்தீங்கன்னா, எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறீங்கன்னா வந்துட்டு, எம்பையர பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அடுத்து ராஜ்யம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இதுதான் விஜயநகர பேரரசுன்னு பார்க்குறோம்னா, இது ஃபுல்லா எம்பையர்னா, அத பல ராஜ்யங்களாக பிரிச்சிருப்பாங்க. அந்த ராஜ்யங்கள பல சீமையா பிரிச்சிருப்பாங்க. அந்த சீமைய பல ஸ்தலம். அந்த ஸ்தலம் பல கம்பம்னா, அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டா கிராமம். அப்போ விஜயநகர பேரரசுல நெறைய உட்பிரிவுகள் இருந்திருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, குப்தாஸ்ல பார்த்தோம். என்னதான் ஃபர்ஸ்ட் பல மாநிலங்களாக பிரிச்சாங்க. அதுக்கு என்ன பேரு? தேசம் அல்லது புக்தின்னு பேரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பல மாவட்டங்களாக பிரிச்சாங்க. அதுக்கு விஷயங்கள் என்று பெயர். அடுத்து கிராமமா பிரிச்சுட்டாங்க. பட் இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய உட்பிரிவுகள். பேரரசு, அது நெறைய ராஜ்யம், அது நெறைய சீமை, சீமைய பார்த்தீங்கன்னா நெறைய ஸ்தலம், ஸ்தலமா பார்த்தீங்கன்னா ஃபர்தரா கம்பன்னா, கம்பன்னாவ பார்த்தீங்கன்னா ஃபர்தரா கிராமம். ஸோ டெஃபினட்டா அத படிச்சுக்கணும். அதான் குடுத்துருக்காங்க. இந்த ராஜ்யம் இருக்கு இல்லைங்களா? அதான் அது என்னது? மாகாணம் என்று பெயர். இல்லைங்களா? அந்த மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதே மாரி அந்த ஒவ்வொரு மாகாணத்துக்கும் யாரு ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கவர்னர் கால்டு நாயக் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவரு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெட்டா இருந்திருப்பாரு. அப்ப இவங்களுடைய பீரியட்ல ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் நீதி நிர்வாகம் எவ்வாறாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிங் வாஸ் த சுப்ரீம் ஜட்ஜ் இல்லைங்களா? இங்க அரசர் தான் உயர்ந்தபட்ச அதிகாரம் அப்படிங்கிற பட்சத்துல ராணுவத்தின் தலைமையும் அவர்தான், நீதிமன்றத்தின் தலைமையும் அவர்தான். பட் இப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மகிட்ட என்ன கிடையாது? எக்ஸிக்யூட்டிவும், ஜுடிஷியரியும் ஒரே ஆர்கனானா ஒண்ணோட ஒண்ணு இணைக்கப்பட்டதானா கிடையாது. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் இப்படிதான் இருந்திருக்கு. இன்டகிரேட்டா தான் இருந்திருக்கு. The civil cases were decided on the basis of Hindu law இல்லைங்களா? அதாவது வந்துட்டு அந்த சிவில் வழக்குகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த திருமணம், அந்த மாரியான சொத்து, அந்த மாரியான வழக்குகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹிந்து சட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டன. சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் வர் இன்ஃப்ளிக்டட் ஆன் த கில்ட்டி. தப்பு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை என்பது வழங்கப்பட்டதா சொல்றாங்க. The empire of விஜயநகர் was very rich and prosperous. விஜயநகர பேரரசு செல்வம் மிகுந்த பேரரசாக இருந்தது. The agricultural production was increased by their irrigational policies. நீர்ப்பாசன வசதிகள் மூலமாக விவசாய உற்பத்தி அதிகரிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் நமக்கு நார்மலான பாயிண்ட்ஸ் மாதிரி தெரியும். பட் ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா we should நோட்டீஸ் திஸ் பாயிண்ட் சரிங்களா? ஸோ அப்போ விஜயநகர பேரரசுல எக்கானமி எப்படி இருந்திருக்கு? ரொம்ப ப்ராஸ்பரஸா இருந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இரிகேஷன்ஸ் மூலமாக நீர்ப்பாசனம் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்க? விவசாய உற்பத்தி என்பது நடந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாரி கோவா, டையூ, கொச்சின் வேர் த இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் த்ரூ விச் ஆக்டிவ் ட்ரேட் வாஸ் கேரிட் ஆன் த வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. அப்ப கேட்கலாம், விஜயநகர பேரரசுடைய பீரியட்ல இருந்த என்னது வாணிபம் நடைபெற்ற முக்கியமான துறைமுகங்கள் எது அப்படின்னு கேட்கறாங்கன்னா, கோவா, டையூ அண்ட் கொச்சின். கேரளால கொச்சின், அந்த யூனியன் டெரிட்டரில பார்த்தீங்கன்னா டையூ அண்ட் கோவா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான துறைமுகம். நல்ல ஒரு செழிப்பான வாணிபம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசுடைய கோல்டு காயின்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ கோஸ்டல் அண்ட் ஓவர்சீஸ் ட்ரேட் ஃப்ளாரிஷ்டு இன் கூட்ஸ் சச் ஆஸ் சில்க்ஸ் ஃப்ரம் சைனா. டெஃபினெட்லி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் சரிங்களா? ஸோ சில்க்ஸ் சைனாலேருந்து என்ன கொண்டு வந்தோம்? மலபார்லேருந்து என்ன கொண்டு வந்தோம்? இல்லைங்களா? பர்மாலேருந்து என்ன கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு அப்போ சீனாவில் இருந்து பட்டு இல்லைங்களா? மலபார் பகுதியிலிருந்து மசாலா ஏன்னா ஸ்பைசஸ் ரொம்ப அதிகம் இல்லைங்களா? அதே மாதிரி பர்மாவில் இருந்து விலை உயர்ந்த கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த துறைமுகங்கள் வழியாக யார் இறக்குமதி பண்ணியிருக்கா? நம்மளுடைய விஜயநகர பேரரசு. அஹ் விஜயநகர் ட்ரேடர் வித் வேற இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலபார்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளேயே பண்ணிருக்காங்க இல்லைங்களா? அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெர்ஷியா, பாரசீகம், சவுத் ஆப்பிரிக்கா, போர்ச்சுகீஸ், அரேபியா, சைனா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுடனும் விஜயநகர பேரரசுக்கு நல்ல உறவு முறை இருந்திருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைனா, சவுத் ஈஸ்ட்னா இந்த பக்கம் இங்க தாய்லாந்து, மியான்மர் அதெல்லாம் இருக்குங்களா? கம்போடியா அந்த நாடுகள் கூட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ரீலங்கானா இங்க போர்ச்சுகீஸ் நாடு முன்னாடி ஏன்னா போர்ச்சுகீஸ் தான் உங்களுக்கு குதிரைகளே கொடுத்தாங்க இல்லைங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்ஷியான நாடு ஈரான் இந்த பக்கம் இல்லைங்களா? அடுத்து எங்க சவுத் ஆப்பிரிக்கா நமக்கு இங்க ஆப்பிரிக்கா இருக்குன்னா ஆப்பிரிக்காவுடைய சவுத்துக்கு போன்ற நிறைய பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வாணிபம் யாரு மேற்கொண்டிருக்கா? ஈரான்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி போயிருப்பாங்க. இல்லைங்களா? ஸோ கடல் வழி வாணிபம் என்பது பார்த்தீங்கன்னா யார் நடைபெற்றிருக்கு? விஜயநகர பேரரசுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நடைபெற்றிருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் த பாலிசி ஆஃப் இட்ஸ் ரூலர்ஸ் டு என்கரேஜ் அக்ரிகல்ச்சர் பை ஃபாலோயிங் ஏ வைஸ் இரிகேஷன் பாலிசி. முன்னாடியே பார்த்தோம். நீர்ப்பாசன வசதிகள் மூலமாக விவசாய உற்பத்தி விஜயநகர பேரரசுல அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அப்துல் ரசாக் இல்லைங்களா? ஸோ அப்போ அப்துல் ரசாக் என்னது? பாரசீக நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சவர் தான் எனக்கு யாரு? அப்துல் ரசாக் இல்லைங்களா? விஜயநகர பேரரசு பீரியட்ல வருகை புரிஞ்சிருப்பார். அவர் சொல்றாரு, ஹியூஜ் டேங்க் பில்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் போர்ச்சுகீஸ்
ஒகேஷன்ஸ். அப்போ போர்ச்சுகீசிய கொத்தனார்களின் உதவியுடன் மிகப்பெரிய தொட்டி, ஒரு பெரிய டேங்க் பாத்தீங்கன்னா வந்துட்டு விஜயநகர பேரரசுடைய பீரியட்ல கட்டப்பட்டதாக யார் குறிப்பிடுறா? அப்துல் ரசாக் குறிப்பிடுறாரு. Channels were constructed to supply water from the tank to different parts of the states. அதே மாதிரி அந்த தொட்டியிலிருந்து இதுதான் அந்த பேரரசுடைய பிற மாகாணங்களுக்கு தண்ணீரை கொண்டு போக கால்வாய்களும் கட்டப்பட்டது. இதெல்லாம் ஜென்ரலான ஒரு பாயிண்ட்ஸ் இல்லைங்களா? பட் இந்த பாயிண்ட் முக்கியம். ஓகே. ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ஆர்கிடெக்சர்ஸ். அப்போ கட்டுமானங்களுக்கு என்னென்ன ஒரு பங்களிப்பு கொடுத்தாங்கன்னு பார்க்கணும்னா, தி டெம்பிள் பில்டிங் ஆக்டிவிட்டி ஆஃப் த விஜயநகர் ரூலர்ஸ் ப்ரொடியூஸ் எ நியூ ஸ்டைல் கால்டு விஜயநகர ஸ்டைல். அப்போ இவங்களுடைய பீரியட்ல உருவான கோயில் கட்டக்கூடிய கலைப்பாணிக்கு பார்த்தீங்கன்னா விஜயநகர கலைப்பாணி அப்படிங்கிற ஒரு பேரே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்திருக்கு. ஹார்ஸ் வாஸ் த மோஸ்ட் காமன் அனிமல் டு பி depicted ஆன் த பில்லர்ஸ் ஆஃப் த விஜயநகர். விஜயநகர பேரரசுடைய தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரும்பாலும் குதிரையுடைய ஒரு முத்திரை என்பது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிக அளவில் காணப்படுகிறது. தி ஸ்ட்ரக்சர்ஸ் ஹாவ் எ மண்டபம் இல்லைங்களா, வித் எ ரேஸ்டு பிளாட்ஃபார்ம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி கட்டக்கூடிய ஒரு கலைபாணி என்பதும் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரும் யாருடையது? ஜென்ரலி மீன்ட் ஃபார் சிட்டிங் த டெய்டி அண்ட் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ். இந்த மண்டபம் எதுக்காகனா கடவுளை பார்த்தீங்கன்னா வந்துட்டு முக்கியமான தருணங்கள்ல கடவுளை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அமர வைப்பதற்கான ஒரு 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 பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா மண்டபம். அதை பார்த்தீங்கன்னா எனக்கு யார் ஏற்படுத்தியிருப்பா? விஜயநகர பேரரசு எனக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. ஸோ அப்போ நமக்கு நமக்கு இந்த கிளாஸோட என்ன முடியுறாங்கன்னா விஜயநகர் அண்ட் பாமணி பேரரசு முடியுறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ 1336 எனக்கு விஜயநகர பேரரசு உருவாவாங்க. 1670 வரைக்குமே எனக்கு விஜயநகர், ஆக்சுவலி எனக்கு 1650யோட ஆல்மோஸ்ட் எண்ட் ஆயிரும். பட் கம்ப்ளீட்டா எண்ட் ஆனதுன்னா எப்போனா 1670 வரைக்கும் இல்லைங்களா? இதுல 4 வம்சங்கள், சங்கம, சாளுவ, துளுவ, அரவிடு. அதுல சங்கம வம்சம்க்கு அடுத்து சாளுவ வம்சம் மிக குறுகிய வம்சம். முக்கியமான வம்சம்னா துளுவ வம்சம், அரவிடு வம்சம் கொஞ்ச நாள் தான் இருந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இன் பிட்வீன்ல 1565ல எனக்கு தலைக்கோட்டை போர் அப்படிங்கிற ஒரு போர் மட்டும் எனக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாமணி பேரரசு 1345ல எனக்கு அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா என்ன பண்ணுவாரு? எனக்கு தேவகிரியை கேப்சர் பண்ணுவாரு. பண்ணவர் 1347ல குல்பார்காவை கேபிட்டலா வச்சு ஆட்சியை ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வம்சங்கள்லாம் கிடையாது. அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதலாம் முகமது ஷா, அதுக்கடுத்து 3ஆம் முகமது பார்ப்போம். அவருடைய படைத்தளபதியா அவருடைய அமைச்சரான முகமது கவான் பத்தி பார்ப்போம். அப்போ முகமது கவானுடைய பீரியட்ல பாமணி பேரரசு மிக செழுமையாக இருந்திருக்கும். பட் பார்த்தீங்கன்னா எனக்கு 1527லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிரும்? முகமது கவான் இறந்த உடனே பாமணி பேரரசு வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சு லாஸ்டா பார்த்தீங்கன்னா இது எனக்கு 5 சுல்தானியங்களாக பிரிஞ்சு போச்சு. இந்த 5 சுல்தானியங்கள் தான் என்ன பண்ணாங்க? 1565ல விஜயநகர பேரரசின் மீது படையெடுத்து போனாங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி எனக்கு நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா நம்ம வந்துட்டு இந்த பாக்ஸ் நம்ம டெஃபினட்டா படிச்சுக்கணும் இல்லைங்களா? தலவாய்னு யாரை சொல்றாங்க? பேர்லயே இருக்கு. தலவாய்னா யாரு? கமாண்டர். வாசல்ல யார் நிப்பா? காட் ஆஃப் பேலஸ் நிப்பாங்க. ராயசம்னா யாரு? அக்கௌண்டன்ட். அடைப்பம்னா யாரு? அட்டெண்டன்ட். அதாவது பாத்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி வேலைகள்லாம் செய்வாங்க இல்லைங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்கா உதவியாளர் மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க தான் யாரு? அடைப்பம். காரியகர்த்தா பெயர்லயே இருக்கு. அந்த செயல்களை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க, செயல்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவங்க தான் யாரு? காரியகர்த்தா. இந்த இது படிச்சுக்கோங்க கண்டிப்பா. பேரரசை எப்படி பிரிச்சிருந்தாங்க, எவ்வளவு மாகாணங்களாக பிரிச்சாங்க, அந்த மாகாணங்களுடைய ஹெட்டுக்கு இங்க என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா நாயக் என்று பெயர் இல்லைங்களா? ஸோ ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் எனக்கு முழு அதிகாரமும் யாரே தான்? அரசரே தான். அதே மாதிரி விவசாயம் ரொம்ப செழுமையாக நடைபெற்றிருக்கு. அதுக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நீர்ப்பாசன வசதி முறை, இரிகேஷன் ஃபெசிலிட்டி. இவங்களுடைய பீரியட்ல இருந்த முக்கியமான துறைமுகம் என்றால் கோவா, டையூப், கொச்சி. இது மூணுமே. வேற யார் கூட எல்லாம் வாணிபம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா கூட இல்லைங்களா? பர்மா கூட. பர்மானாவே உங்களுக்கு உங்களுக்கு இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுலயும் உங்களுக்கு என்ன கண்ட்ரிலாம் வந்துரும்? பர்மாலாம் வந்துரும் இல்லைங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பெர்ஷியா, சவுத் ஆப்பிரிக்கா, போர்ச்சுகல், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைனால இருந்து பார்த்தீங்கன்னா சில்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பர்மால இருந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஷியஸ் ஸ்டோன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மலபார்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பைசஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்துல் ரசாக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போர்ச்சுகீசிய கொத்தனார்களின் உதவியுடன் என்ன கட்டப்பட்டது? ஒரு டேங்க்
டேங்க் ஒண்ணு கட்டப்பட்டதா யார் குறிப்பிடுறா? அப்துல் ரஸாக் குறிப்பிடுறாரு. அதே மாதிரி இவங்களுடைய கலைப்பாணிக்கு என்னென்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர கலைப்பாணி என்றே பெயர். தூண்களில் பெரும்பாலும் குதிரைகளின் உருவம் பதிக்கப்பட்டிருக்கும். பட் அவங்களுடைய சின்னம்னு பார்த்தீங்கன்னா வராக அவதாரம் தான் பார்த்தோம். பட் அதிகமான சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் தான் இருந்திருக்கும். மண்டபம் கட்டக்கூடிய ஒரு கலைப்பாணியும் எனக்கு யாருடைய பீரியட்ல விஜயநகர பேரரசுடைய பீரியட்ல எனக்கு இருந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ இதோட முடிகிறாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம மராத்தாஸை பத்தி படிக்க போறோம். மராத்தியர்கள் இல்லைங்களா. ஸோ இந்த மராத்தாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயநகர் இந்த பாமனியும் விஜயநகரும் ஆண்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா. அதுலயும் குறிப்பா பாமனி பேரரசு ஆண்ட அந்த மகாராஷ்டிரா பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் எமர்ஜ் ஆனவங்க தான் எனக்கு யாரு, மராத்தியர்கள். ஸோ அவங்க எப்படி எமர்ஜ் ஆனாங்க நம்ம முன்னாடியே படிச்சோம், முகலாயர்கள் படிக்கும் போதே படிச்சோம். முகலாயர்களை எதிர்ப்பதற்காகவே ஒரு தனி ராணுவ படையை பார்த்தீங்கன்னா யார் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தா, மராத்தியர்கள். இந்த மராத்தியர்கள்லாம் ஆரம்பத்துல யாரு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, இந்த 5 இண்டிபெண்டான சுல்தானிகள் சொல்றோம் இல்லையா, பிஜாப்பூர், அகமது நகர், லைக் அந்த கோல்கொண்டா, பிடார், பெரார், அவங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்க தான் யாரு, மராத்தியர்கள். அந்த 5 சுல்தானிகளும் படிப்படியாக முகலாயர்கள் கையில போக 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 மராத்தியர்களும் யாருக்கு எதிராக மாற ஆரம்பிக்கிறாங்க, முகலாயர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சிவாஜியின் தலைமையில ஒன்றிணைவாங்க. ஸோ அவங்கள பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.